இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 5ஆம் நாள் 20/12/2025 டிசம்பர் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:24 லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அமாவாசை காலை 7:54 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அதிகாலை 12:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 12:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது காலை 6:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம். பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:04 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான மனநிலையுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். பணியிடங்கள்ல திட்டமிடுவதும் நல்லது. இன்று உண்மையான உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றியையும் பெறுவீங்க. திருமண உறவுல உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்படாதவாறு பேசுவதும் நல்லது. நட்பான முறையில பேசுவதும் நல்லது. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற கவலைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் உதாரணமாகவும் இருக்கும். எடுத்த காரியங்களை ஓரளவிற்கு நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். தொழில் சிறப்பாகவும் இருக்கும். தேடி போன வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். இன்று தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய பெயரும் புகழும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியும் உண்டாகும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. எப்பாடுபட்டாவது வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற உறுதியுடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் தடையில்லாமலும் முடியும். நெருங்கிய நண்பர்களுக்காக சில பிரச்சனைகள்ல நீங்க ஈடுபடவும் செய்வீங்க. கடன் கொடுத்த இடத்துல இருந்து பணம் திரும்ப வருவது என்பது தாமதமாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் விஷயமாக இருந்தாலுமே யாரையுமே அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்களுடைய வளர்ச்சியில அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. இன்று மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் இருக்கும். ஆனால் தேவையில்லாத விஷயங்களை மனதில் நினைத்து குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடவும் வேண்டாம். யாரையும் எடுத்தெறிந்து பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. என்று உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எடுத்த காரியங்கள் முடிவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில நல்ல தகவல்களும் வந்து சேரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். வேலையில பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மற்றவர்களிடத்துல வாங்கிய கடனை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பல விதத்திலும் நன்மைகளும் இருக்கும். வேலையில சிறப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். பணியிடத்துல உங்களுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அர்ப்பணிப்புடனும் வேலைகளையும் செய்வீங்க. திட்டமிட்ட பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தொலைதூர உறவினர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். மற்றவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளினால சிறு அலைச்சல்களும் இருக்கும்.
புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்கள் துணையின் எண்ணங்களை புரிந்தும் செயல்படுவீங்க. அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:04 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அலைச்சல்களும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த ஆதாயமும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன மன அழுத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. சிறு கவனக்குறைவின் காரணமாக வேலையில தொய்வு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட அழுத்தங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. எந்த ஒரு வேலையையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிக்கவும் வேண்டாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று நட்புடன் பழகுவதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அவர்களுடைய விருப்பப்படியும் செயல்படுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் இருக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சிரமங்களும் நீங்கும். வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மன நிம்மதியும் உண்டாகும். வீட்டுல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலைக்கட்டும் என்று தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் மற்றும் தொழில நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். அனுகூலமும் உண்டாகும். இன்று நீங்கள் சில உதவிகளை எதிர்பார்த்து இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நீங்க நினைத்ததை விட லாபத்தையும் பார்த்து விடலாம். வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல அதிகமாக நீங்க தலையிடவும் வேண்டாம். வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற வேகத்துடனும் இருப்பீங்க. ஓய்வெடுக்க கூட நேரமும் இருக்காது. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மனைவி இடத்துல அதிகமாக விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். உறவினர்களுடைய விஷயத்துல இருந்து தள்ளி இருப்பதை நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகளும் குறையலாம். உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களினால சிறு பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பொறுப்புகளும் இருக்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சிலருக்கு நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். அதிகரிக்கும் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கடின உழைப்பிற்கான வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பாக நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகளை புத்துணர்ச்சியுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வழக்குகள் சாதகமாகவும் முடியும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். நினைத்த சில பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாகன பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மறைமுகமாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபார விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. நீண்ட நேரம் கண்வழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 12:04 பிறகு சந்திராசிரமம் ஆரம்பிக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. பணிச்சுமையும் அதிகரிக்கும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் செய்கின்ற செயல்களை சரியாக முடிக்கவும் செய்வீங்க. இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் சரியானதாகவும் இருக்கும். வேலையில முன்னேற்றமும் இருக்கும். தனிப்பட்ட திறமைகளை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். இது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். பணவரவினால சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. இன்று வேலை விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இதனால இன்று உங்களுக்கு நிம்மதியும் உண்டாகும். வியாபாரம் மிதமாகவும் நடைபெறும். தொழில்துறைகளில் நீங்க நினைத்ததற்கு மாறாக ஏதாவது சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதையும் தாண்டி வந்து நல்பலன்களையும் பெற்றுவிடலாம். வெளியூர்ல இருந்து நீங்க கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சற்று தாமதமானாலும் உங்களுடைய வேலைகள் நிறைவேறவும் காண்பீங்க. பண உதவியும் இருக்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்திற்கு தேவையான பொருட்களை கொள்முதலும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டை புதுப்பிப்பது போன்ற திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. பயணங்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். என்ற வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெறலாம். பங்குதாரர்களினுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பலவீனமான எண்ணங்களை அறிந்தும் கொள்வீங்க. வேலையில உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். இது ஆதாயத்தையும் ஏற்படுத்தும். எதிர்பார்த்ததை விட என்று சிறப்பாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதில் என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. என்று பணிகளை வேகமாக முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்துடனும் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மாணவர்களுடைய படிப்பு மற்றும் விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல மேலதிகாரிகள் கிட்ட இணக்கமான போக்கும் இருக்கும். என்று கடினமான வேலைகளை கையில எடுத்திருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் குறையும். தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளினால லாபத்தையும் பார்த்து விடலாம். சமூக பணிகள்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிபுரியும் இடத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் குறையும். இன்று அரசாங்க விஷயத்துல எதிர்பார்த்த வேலைகள் இழுபறிக்கு பிறகு தங்க முடியும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முன்னேற்றமும் திருப்தியும் நிறைந்தும் காணப்படுவீங்க. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். பணியிடத்தில் அமைதியும் இருக்கும். உற்சாகத்துடன் எந்த ஒரு வேலைகளையும் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சந்தோஷமான மனநிலையுடனும் இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். வேலை விஷயங்களினால வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது சாதகமாகவும் அமையும். எந்த ஒரு வேலையிலுமே இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும்.
குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய மதிப்பு சிறப்பாகவும் இருக்கும். வெளிவட்டாரங்கள்ல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல மேன்மையாகவும் உணர்வீங்க. உடன் பிறந்தவர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. இன்று உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணமும் தாமதம் இல்லாமல் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல மனதை போட்டு குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். சிலரை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனைவியினுடைய பேச்சுக்களை கவனமாக கேட்பதும் நல்லது. இது உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பொறுப்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டவும் செய்வாங்க. முயற்சிகள் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உறவினர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். தொழில் தொடர்பாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல மாற்றங்களும் இருக்கும். குடும்பம் தொடர்பான வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில வெற்றி பெற்று விடுவீங்க. குடும்பத்திலும் சரி பணியிடத்திலும் சரி உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. திருமணம் தொடர்பாக சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். தொழில் ரீதியாக பொருளாதாரமும் மேம்படும். உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். புதுவிதமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். இன்று கற்றல் திறன்ல மாற்றங்களையும் செய்வீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் யதார்த்தத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அதிகமாக எதிர்பார்க்கவும் வேண்டாம். இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாம். கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். பணிகளை திறம்பட செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதில் சின்ன சின்ன தடைகளும் இருக்கத்தாங்க செய்யும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். நல்லுறவையும் மகிழ்ச்சியையும் தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் சற்று கூடுதலாக தங்க இருக்கும். செலவுகளை சமாளிப்பதை சற்று சிரமமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு வேலை பளுவின் காரணமாக முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் இருக்கும். பாடங்களை ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்ப்பதும் நல்லது. சிக்கல்களும் நீங்கும். தொழில வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு தான தர்மங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய மனதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. ஆரோக்கியமும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய தேவைகளும் அதிகரிக்கும். அனுகூலமும் உண்டாகும். முன்னேற்றமும் இருக்கும். தொட்டது வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. எந்த வேலையை செய்தாலும் அதுல உள்ள நன்மை தீமைகளை அறிந்து செய்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. கடன் கேட்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற கடன்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. அலட்சியமில்லாமல் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. கால தாமதங்களும் நீங்கும். குடும்பத்தினர் உங்களுடைய விருப்பங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பாதைகள் தென்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லதுதாங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லதுதாங்க. இன்று வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று சுப நிகழ்ச்சிகளையும் மங்களகரமான செயல்பாடுகளையும் கலந்தும் கொள்வீங்க. மன மகிழ்ச்சியும் இருக்கும். நீண்ட காலத்திற்கு பிறகு நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. இன்று பணம் பெறுவதில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். இன்று ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. வாடிக்கையாளர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. வேலையில சம்பள உயர்வையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தம்பதிகளுக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த தனவரவும் கைக்கு வந்து சேரும். குழந்தைகளுடைய வழியில சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உயர் அதிகாரிகளிடத்துல முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. மருத்துவத்துறையில இருக்கின்றவர்களுக்கு போட்டி பொறாமைகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய முன்கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. நிதானமான செயல்பாடுகளுடனும் இருப்பீங்க. அமைதியாகவும் உணர்வீங்க. இன்று சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஓய்வின்றி உழைக்கவும் செய்வீங்க. இன்று அட்டவணைப்படுத்தி பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். தேவைகள் அதிகமாக தங்க இருக்கும். செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. கூடுதல் செலவுகளும் இருக்க தங்க செய்யும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தங்க இருக்கின்றது. இன்று மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். மகிழ்ச்சியாக பாடங்களை படிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. நினைத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனைகளை வீட்டுல நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சி மற்றும் விசேஷங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று வேலையில உயர்வும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்களும் செயல்களும் மற்றவர்களை ஈர்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல நிதானமாக செயல்படுவதும் நல்லது. உறவினர்களின் மூலமாக மகிழ்ச்சியும் உண்டாகும். நெருக்கமும் அதிகரிக்கும். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அவ்வப்பொழுது மனதில் இனம் புரியாத சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்கவும் வேண்டாம். நன்றி மறந்தவர்களை நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அவ்வப்பொழுது மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று எந்த ஒரு வேலையிலுமே ஓரளவிற்கு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. யாரிடத்திலும் நீங்க வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். சமூக வட்டாரமும் விரிவடையும். முக்கியமான வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இதற்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மாணவர்களுக்கு தங்களுடைய படிப்புல கவனமாக இருப்பதும் நல்லது.
என்று படிப்புல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று புதிய தொழில்நுட்ப கருவிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மனதளவுல இன்று தைரியமாகவும் இருப்பீங்க. விதண்டாவாதமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கணிதம் தொடர்பான துறைகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். இன்று பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் இருக்கும். கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால செலவுகளும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பதட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். தந்த இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய மனமும் திருப்திகரமாகவும் இருக்கும். பணியில வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணியில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இத்தகைய வாய்ப்புகளை நீங்க நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அவர்களையும் மகிழ்விக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. கடினமான உழைப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊக்கத்தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியான மனநிலையுடன் உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் இருக்கும். ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாமதமாகி தங்க கிடைக்கும். வேலை பளுவும் அதிகமாகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல மேலதிகாரிகளினால அழுத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ செலவுகளும் இருக்கும். வீட்டில் இருந்து வந்த குழப்பங்களும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலக வேலைகள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பெண்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தாயாருடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த தன லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய எந்த ஒரு வேலையிலையுமே எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். மன அமைதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய சமூக வட்டாரமும் விரிவடையும். முக்கியமான நண்பர்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்கள் தங்களுடைய படிப்புல கூடுதல் ஆர்வத்துடனும் இருப்பாங்க. வேலையில வெற்றி பெறுவதற்கான நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சிந்தனைகள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. வாகன பழுதுகளை சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். மனதளவுல தெளிவு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உழைப்பிற்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சுமூகமான போக்கும் காணப்படும். மேற்கொண்ட பணிகளை எல்லாமே சரியான நேரத்தில் முடிக்கவும் செய்வீங்க. பணிகளும் எளிமையாகவும் இருக்கும். இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. குடும்பத்தில் நடைபெற இருக்கின்ற ஒரு விசேஷத்தை பற்றி குடும்பத்தினருடன் கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். எதிர்பாராத வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வேலையில சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபமும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் அதிகரிக்கும். புதியதாக எதிரிகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நினைத்த காரியங்களை முடிப்பதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். ஆனால் பெண்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதாயமும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் பெருகி கையிருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறைகளில் இருந்து வந்த போட்டிகளும் குறையும். இன்று சாப்பிடக்கூட நேரமில்லாத அளவிற்கு வேலை என்று அலைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று விலை உயர்ந்த பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கடன் வாங்கும் விஷயத்துல எச்சரிக்கையாகவும் இருங்க. பண விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இன்று பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வரலாம். பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தெய்வ நம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். பேச்சுக்கல்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். தடைப்பட்ட சில காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று உடன் இருப்பவர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் மறையும். மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும். பிள்ளைகளினால சின்ன சின்ன மன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பும் அதிகரிக்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. பொறுமையுடனும் நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பதும் நல்லது. இதன் மூலமாக சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். திறமையாக பேசி செயல்பட வேண்டியதும் இருக்கும். வேலைகளை அட்டவணையிட்டு செயல்படுத்துவதும் நல்லது. குடும்ப விஷயத்தின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். சரியான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். என்று ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். என்று உங்களுக்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. வியாபாரத்துல ஓரளவிற்கு லாபத்தையும் பார்க்கலாம். உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த சச்சரவுகளும் நீங்கும். மறைமுகமான எதிரிகளும் நண்பர்களும் ஆவாங்க. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணவரவுல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகள் வந்தாலுமே இதனை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்து வந்த உறவினர்கள் இப்பொழுது உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
நண்பர்களுடைய பேச்சுக்களை தட்ட முடியாமல் சில உதவிகளும் செய்தும் தருவீங்க. வேலையின் காரணமாக வீட்டிற்கு வருவதற்கு தாமதங்களும் ஏற்படலாம். பேருந்துல பயணம் செய்யும் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினான சின்ன சின்ன வீண் பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வியாபாரத்துல சில தந்திரங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருவாயும் இருக்கும். உத்தியோகத்துல எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சிக்கல்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய வேலைகளை மேற்கொள்வதில் சின்ன சின்ன தடைகளும் இருக்கத்தங்க செய்யும். அனுசரித்து செல்வதன் மூலமாக திறம்பட பணியாற்றவும் செய்வீங்க. நன்கு திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. இதனால உங்களுடைய திறமைகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நல்லுறவும் ஏற்படும். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்த கருத்துக்களுடனும் இருப்பீங்க. அமைதியான பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் நடைபெறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கூடுதல் செலவுகள் இருப்பது உங்களுக்கு ஏதாவது கலக்கத்தையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே அது உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். தொழில் துறைகளும் பெருகும். பணவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். வேலை இடங்கள்ல நிம்மதியாகவும் உணர்வீங்க. பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். உறுதியான நெஞ்சத்தோடு போராடவும் செய்வீங்க. சரியான நேரத்துல நண்பர்களை பயன்படுத்தியும் கொள்வீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். நீங்கள் சொல்வதை அனைவரும் கேட்க வேண்டும் என்று நினைக்கவும் வேண்டாம். தொழில்துறையில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் செய்வீங்க. மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலுமே சற்று ஒதுங்கி இருப்பதே நல்லது. அவர்களுடைய குடும்ப விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. மாலையில நண்பர்களின் மூலமாக கேட்கும் செய்திகள் உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதளவுல தெளிவாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல ஆதரவுகளும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தவறுகளை சரி செய்வதற்கான சூழலும் இருக்கின்றது. வாக்குறுதிகளை தரும் பொழுது கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். தவறிப்போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. மனதிற்கு உற்சாகம் தரும் செய்திகளும் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய குறிக்கோள்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நன்மையான பலன்களையும் பெற்றுத்தரும். இன்று வளர்ச்சி உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில திருப்தியாகவும் உணர்வீங்க. உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று தேவையற்ற சிந்தனைகள் இன்றி ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. தூக்கமின்மையினால அவதிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்று தெய்வ பிரார்த்தனைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். வேலையிடங்கள்ல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். வேலை பளு அதிகரித்தாலும் சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உறவினர்களுக்கு மத்தியிலே நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். குடும்பத்தினருடன் அமைதியான போக்கும் காணப்படும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. மாமன் வழி தரப்புல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. வீட்டு விஷயங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காணலாம். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. உறவினர்கள் பாராட்டும்படியும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் இருக்கும். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அரசு விஷயங்கள்ல பொறுமையாகவும் இருங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. பிள்ளைகளின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிதமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் நல்லது. நண்பர்களின் மூலமாக இன்று நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆனால் நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. கடமைகள் அதிகமாக தங்க இருக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சிறந்த முறையில பணியாற்றவும் செய்வீங்க. புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே பாதுகாப்பான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம்.
உறவு நிலை நல்லபடியாக தங்க இருக்கும், கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும், பணவரவும் இருக்கும். வீட்டு செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வங்கி கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் அமைதியும் இருக்கும். நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறலாம். உங்களை புரிந்து கொள்ளாமல் சென்றவர்கள் இப்பொழுது தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களும் ஆவாங்க. பண விஷயத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. மனைவியின் மீது அதிக பிரியத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல மகிழ்ச்சியான வார்த்தைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது, எச்சரிக்கையாக இருப்பதும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் இருக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சில திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் இருக்கும். மனதுல உற்சாகமும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை நீங்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவாங்க. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வியாபார விஷயங்களை புரிந்து கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல தடைப்பட்ட பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. பொன் பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். பயனற்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.